கலிங்க போரை பற்றி படிக்காமல் யாரும் ஹிஸ்ட்ரியை கடந்து வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கலிங்க போர் நடந்த இடத்துல தான் நான் இருக்கேன். இது புவனேஸ்வருக்கு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் தாஹ்லின் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த பிளேஸில் தான் இந்த கலிங்க போர், அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியில் நடந்ததாக வந்து குறிப்புகள் இருக்குது. இங்கே அசோகரோட ஒரு கல்வெட்டு கூட இருக்குது. இந்த கலிங்க போர் எவ்வளோ மோசமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த போருக்கு அப்புறம் தான் அசோகர் வந்து அமைதி வழியை வந்து புத்திசத்தை கடைப்பிடிச்ச அமைதிக்கு திரும்பினார் அப்படிங்கிற வரலாறு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு 2200 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட மிச்சங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். லெட்ஸ் see. இந்த இடத்தோட நினைவாகவும் இந்த போர் மற்றும் இந்த அசோகரின் நினைவாகவும் ஒரு ஸ்தூபா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் மேங்க் ஒருத்தர் இந்த இடத்துல ஸ்தூபா பண்ணியிருக்காரு. இது வந்து தாஹ்லி சாந்தி ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூபாக்கு பக்கத்துலேயே ஒரு ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த மாங்க் தான் இந்த ஸ்தூபாவை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டெம்பிள் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்குது. ஹிஸ்டரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மன்னர் அசோகர். அவரோட பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பார்ட்டை இந்த இடம் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். இந்த இடம் நடந்த இந்த கலிங்க போரில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த போரோட குரூரங்களை பார்த்து அசோகர் பணம் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெஸ்ட்டு ஒரு மன்னராக, ஒரு நல்லாட்சி நடத்துகிற ஒரு மன்னராக, ஒரு அமைதியை தழுவின ஒரு மன்னராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. அதற்கான கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. அசோகர் எழுதின கல்வெட்டு 2200 ஆண்டுகளாக இருக்கிற கல்வெட்டும் இருக்குது. அந்த இடமும் நம்ம போகலாம். அங்கே போய் நான் பார்க்க போகிறேன். வரலாற்றில் குறிக்கப்பட்ட அந்த தயா ரிவர் இதுதான். கலிங்கப்போர் நடந்தப்போ இந்த தயா ரிவர் ஃபுல்லாக ரத்தமாக மாறி ரத்த ஆறாக மாறினதாக குறிப்புகள் இருக்குது. யானை கல்வெட்டும் அசோகர் காலத்தில் செதுக்கப்பட்டது தான். இது வந்து புத்த மதத்தோட எழுச்சியை குறிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு. இது பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா அமைதி மற்றும் நல்லொழுக்கம். அசோகரோட நாட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதி மற்றும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கணும். அவங்களோட இந்த மகாமத்ரான்னு சொல்லக்கூடிய அசோகரோட அஃபீஷியல்ஸ் வந்து அதை பரப்பணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். மொத்தம் 13 பாரா இருக்குது. அதுக்கப்புறமா உயிர் பலி வந்து தடை செஞ்சுருக்கிறாரு அவரோட நாட்டில். மனித பலி, போர் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் வேறு எதுவும் மிருகத்தை வந்து பலி கொடுக்கக்கூடாது. அதுக்கான தடைகளை வந்து விதிச்சிருக்கிறாரு. அது வந்து மத ரீதியாகவோ இல்லை உணவுக்காகவோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அரண்மனையில் ராயல் கிச்சன்லேயும் உயிர் பலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு அசோகர்.
ஹிஸ்டாரிக்கலி இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். புவனேஸ்வர் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள்.